வெல்கம் டு டெக்ஸ்டைல் ட்ரைனர். இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோக்ராம்னா ஏடிஎம் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏடிஎம் ப்ரோக்ராம் மாதிரி சிம்பிளாக ஒரு இப் கான்செப்டை வச்சு எப்படி ஒரு ஏடிஎம் ப்ரோக்ராம் போடுறது. இதுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் யூஸ் வந்து இன்புட்டை ஒரு பின் நம்பர் வாங்கிக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி என்னன்னா ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வேரியபிள் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ பின் நம்பர் ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு இப்போதைக்கு டேரெக்டாக நான் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன அப்படின்னா, இப்போ பின் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ பின் வச்சுட்டு இதில் வந்து நான் 1 2 4 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னும் வந்து அமௌண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஒரு 5000 அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூசர்கிட்ட வந்து பின் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது இது வந்து என்னன்னா யூசர் பின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து எப்பவுமே வந்து இன்டீஜர் நம்பர்னால இன்டீஜர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்புட்னு கொடுத்துட்டு என்டர் த பின் நம்பர். ஓகேங்களா? ஸோ என்டர் த பின் நம்பர் நான் சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ வந்து பின் நம்பர் வந்து யூசர்கிட்ட வந்து என்டர் பண்ணி நான் வந்து யூசர் பின் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன். இப்போ இந்த யூசர் பின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த யூசர் பின்னு ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்கிற பின் நம்பரோட ஈக்குவலாக ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகேங்களா? சப்போஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண போறீங்களா இல்லை வித் ட்ராவல் பண்ண போறீங்களா, இல்லை பேலன்ஸ் என்கொயரி பண்ண போறீங்களான்னு சொல்லி நான் வந்து ஒரு மூணு பிரிண்ட் வந்து 3 பிரிண்ட்டில் ஒரே பிரிண்ட்டில் 3 ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ நான் ஸ்லாஷ்னு கொடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஒன்று நெக்ஸ்ட் ஸ்லாஷ் வரணும். கொடுத்துட்டு நான் இது வந்து இன்புட்டாக வாங்குறேன் யூசர்லேருந்து. ஸோ சிஹெச்சில் மேலே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் வந்து இன்புட் ஆகணும். அப்போ நான் வந்து என்னன்னா இன்டீஜர்னு சொல்லி கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி இன்புட் கேட்டுக்கிறேன். ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இதை 1 + 1 யூசர் வந்து 1 வந்து இன்புட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணுறணும். ஓகேங்களா? இந்த 2 வந்து இன்புட்டாக கொடுத்தோம்னா வித்ட்ராவல் பண்ணணும். ஸோ 3 வந்து 3 மிஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 வந்து இன்புட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா பேலன்ஸ் என்கொயரி பண்ணணும். ஓகேவா? இப்போது நான் வந்து செக் பண்ணுறேன் என்னன்னா, இப்போ அந்த சிஹெச்ங்கிறது 1 இருக்கா அப்படின்னு சொல்லி 1 டெபாசிட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டெபாசிட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா டி அமௌண்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். டி அமௌண்ட்னா டெபாசிட் அமௌண்ட். அப்போ என்ன பண்ணுறேன்னா டெபாசிட் அமௌண்ட்டை என்டர் பண்ணுற சொல்கிறேன். அப்போ அமௌண்ட் நமக்கு என்ன நம்பர்ஸ் தான் வரும். அதனால் நான் என்ன இப்போதைக்கு இன்டீஜர்னு வச்சுக்கிறேன். என்டர் தி டெபாசிட் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நமக்கு அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் ப்ளஸ் டெபாசிட் அமௌண்ட். ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட் 5000 கூட நான் இந்த அமௌண்ட்டே ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம ரியல் டைம் நடக்கும்போது அப்படி தான், நம்ம ஒரு ஆல்ரெடி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் கூட இப்போ நம்ம புதுசாக டெபாசிட் அமௌண்ட் சேர்ந்து ஆட் ஆகி ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? அந்த ரியல் டைமில் போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஒரு வேரியபிள் வச்சு வேரியபிளை வந்து இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்போஸ் அவங்க வந்து இது டெபாசிட் சூஸ் பண்ணுறாங்க, வித்ட்ராவல் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து எல்இஃப்ல செக் பண்ணுறேன். சிஹெச் ஈக்குவல் டு 2 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வித்ட்ராவல்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அப்போது என்டர் தி வித்ட்ராவல் அமௌண்ட். இது வந்து என்னன்னா டபிள்யூ அமௌண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அமௌண்ட் ஈக்குவல் என்ன ஆகுது, முன்ன வந்து டெபாசிட் பண்ணாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணோம். இப்போ வித்ட்ரா பண்ணால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்இஃப்ல சிஹெச் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 3 பேலன்ஸ் என்கொயரி. இதில் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா யுவர் அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்,
இந்த அமௌண்ட்டுங்கிறது கொடுத்துட்றோம். ஓகேவா? ஸோ இதுலேயுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே இந்த அமௌண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். இவர் அவைலபிள். சப்போஸ் அவங்க என்டர் பண்ணாங்கனாலும் வித்ட்ரா பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணால் அந்த அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணிட்டு இருக்கிற அமௌண்ட் காட்டுறோம். டெபாசிட் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு இது பண்ணுறோம். சப்போஸ் யூசர் வந்து தெரியாமல் இந்த 3 சாய்ஸ் இல்லாமல் இன்னொரு வேறு ஏதாவது சாய்ஸ் கிளிக் பண்ணிட்டாங்க என்ன பண்ணணும்? ஸோ அதனால் எல்ஸில் என்ன கொடுத்துருக்கேன்னா ராங் இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ராங் இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து எதுனா இதை வந்து தப்பாக கொடுத்தா தான் இது வந்து எது இந்த சாய்ஸ் வந்து தப்பாக. சப்போஸ் பின் நம்பரே தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ பிரிண்ட்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்வாலிட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துறேன். இன்வாலிட் பின் நம்பர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எதை வச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ இஃப் நெஸ்டட் இஃப்க்குள்ள இஃப் அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் ATM. ஸோ இன்வாலிட் சின்டாக்ஸ் சொல்லுது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா சரி இங்கே வந்து இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதான் பிரச்சனை. என்டர் தி பின் நம்பர். ஸோ 1 2 3 4. ஸோ 4 கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது டெபாசிட். சொல்லி நான் வந்து 1 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்டர் தி டெபாசிட் நம்பர். சப்போஸ் நான் வந்து 2000 கொடுக்குறேன். அப்போ ஒரு அவைலபிள் பேலன்ஸ் ஆல்ரெடி எனக்கு என்ன பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஆல்ரெடி அமௌண்ட் வந்து எனக்கு 5000 இருக்கும். இப்போ நான் 2000 கொடுக்குறேன். இப்போ 7000 சொல்லி வந்துருக்கு. சப்போஸ் இப்போ தான் நான் அந்த பின் நம்பர் வந்து தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்வாலிட் பின் நம்பர். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ வந்து நான் பின் நம்பர் கரெக்டாக கொடுத்துட்டு வித்ட்ராவல் பண்ணுறேன். இப்போ 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். பட் ஒன்று என்டர் தி வித்ட்ராவல் அமௌண்ட். இப்போ வந்து அதே வந்து 2000 கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னன்னா ஆல்ரெடி 5000 2000 மைனஸ் ஆகிட்டு எனக்கு வந்து ரிமைண்டர் 3000 வந்து அவைலபிள் பேலன்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. இப்போ அதே 1 2 3 4 கொடுத்துட்டு பேலன்ஸ் என்கொயரி கொடுக்குறேன். ஸோ பேலன்ஸ் என்கொயரி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை எனக்கு வந்து அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணுது. சப்போஸ் 1 2 3 4 கொடுத்துட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு 9 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏன்னா 9ங்கிற வந்து அங்கே இல்லவே இல்லை. ஸோ அப்போ எனக்கு ராங் இம்போர்ட்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம வந்து சிம்பிளாக எப்படி நம்ம ATM மிஷின் ஒர்க் ஆகுதோ அது வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.